ஏண்டா டேய் ஏன்னா வீட்டுக்குள்ள இவ்வளவு கண்டென்ட்டா வச்சிருக்கீங்க, 4வது ப்ரோமோ எல்லாம் போடுறீங்க, எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரலையா, எனக்கு புரியல நண்பர்களே, இது என்ன கதைங்க? இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லாம் கண்டென்ட் பயங்கரமா நிறைய இருக்கும் போதுதான் 4வது ப்ரோமோ எல்லாம் போடுவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் இல்லைனாலும் மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு பிஜிஎம் போட்டு ஒருத்தர் இப்படி திரும்பி அழுறது, ஒருத்தர் இந்த பக்கம் திருப்பி அழுறது, இந்த மாதிரி கட்டெல்லாம் தூக்கி போட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க நண்பர்களே. ஸோ நம்மள எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ்க்கான 4வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இந்த 3வது ப்ரோமோக்கான இல்ல 2வது ப்ரோமோக்கான கண்டினியூட்டி மாதிரி தான். இந்த 2வது ப்ரோமோல ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒஸ்ட் வாங்கியிருப்பாங்கல்ல நம்ம சிவகுமார் அண்ட் நம்ம சௌந்தர்யா, இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பாரபட்சம் பார்க்காம கழுவி ஊத்துங்கடா, மானவாரியான கேள்வி கேளுங்கடான்னு சொல்லி உட்கார வச்சிருப்பாங்க. அந்த வகையில் சாச்சனா ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி வச்சிருக்காங்க சௌந்தர்யாவை பத்தி. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ப்ரோமோ மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாச்சனாக்கு நெகட்டிவ் எடுக்கணுமா, இல்ல சௌந்தர்யாக்கு நெகட்டிவ் எடுக்கணுமா, இல்ல சாச்சனாக்கு பாசிட்டிவ் கொடுக்கணுமா, இல்ல சௌந்தர்யாக்கு பாசிட்டிவ் கொடுக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எதை நீங்க இது பண்ணி போடுறீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல ஒன்று சொல்றாங்க, இது எனக்கு பார்க்கும்போது புள்ளி மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அது என்ன நீங்களே சொல்லுங்க. ஓப்பனா நம்ம சாச்சனா ஒன்று சொல்றாங்க, அக்கா நீங்க ஒரு இதுல அழுதிங்க தெரியுமா, அது அழும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான்க்கா வந்துச்சு, நீங்க எப்பவுமே அழுதா எங்களுக்குலாம் சிரிப்பு வருது, அந்த அளவுக்கு தான்க்கா நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க. சொன்னோன்னே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா கையில் ஒரு லெட்டர் வச்சுட்டு சௌந்தர்யா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, பயங்கரமா அழுறாங்க ஒரு லெட்டர் வச்சுட்டு. அப்போ எப்பவும் போல ஜாக்லின் தான் போய் கேர் பண்றாங்க. ஏதோ பரவாயில்லங்க, அந்த ஜாக்லின் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள யார் லோவா இருந்தாலும் சரி, யார் அழுதாலும் சரி, அந்த இடத்துல ஜாக்லினை பார்க்க முடியுது. அது வேணும்னு பண்றாங்களா இல்ல எதர்ச்சியா பண்றாங்களா இல்ல அதுதான் அவங்களோட நேச்சரா என்னன்னு தெரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் அதிகமா நோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில கூட வீட்டுக்குள்ள வந்து டீம் ஒர்க்கா யார் பண்றா, இண்டிவிஜுவல் பிளே யார் பண்றா, இன்னும் கேமே ஆடாத ஆட்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல கேமே ஆடாத ஆட்கள் வந்து வர்ஷினி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ வர்ஷினி லைட்டா லோவா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. உடனே வர்ஷினி கூட்டு நீ அப்படிலாம் கிடையாது, நீ லோவா ஃபீல் பண்ணாத, நீ இந்த வீட்டுல செம்மையா கேம் ஆடுற, உன்னை விட கேம் ஆடாத ஆட்கள் நிறைய இருக்காங்க, நீ தயவுசெய்து நீயே ஒன்னு நினைச்சு லோ பண்ணிக்காத, நீயே உனக்கு கொடுத்துக்காத, நீ கேம் ஆடலன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா சேர் அப் பண்ணிருப்பாங்க. சோ அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது இவங்களை நம்பலாமா வேணாமா, இல்ல வேணும்னு பண்றாங்களா, இது அவங்க நேச்சரான எனக்கு சுத்தமா புரியல. பட் எப்பவும் போல திருப்பி இந்த சீன்லயுமே சௌந்தர்யா கிட்ட ஜாக்லின் தான் இருந்து மச்சான் விடு மச்சான், அதை நினைச்சா அழுதுட்டு இருக்கியா அப்படிங்கும்போது சௌந்தர்யா ஒன்று சொல்றான், இல்ல மச்சான் அந்த சின்ன பொண்ணு மனசுக்குள்ள இவ்வளவு இருக்கா, அவ சொன்னதை நினைச்சலாம் இதை ஃபீல் பண்ணல மச்சான், பட் அந்த சின்ன பொண்ணு இப்படி யோசிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அது நீங்க எங்க சின்ன பொண்ணு நினைக்கிறீங்க, அதுதான் இருக்கிறதுல இந்த வீட்டில் மிகப்பெரிய விஷமா இருக்கு. நீங்க தான் நினைச்சு பேம்பர் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே வந்து பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும். ஏண்டா டே பள்ளி நினைச்சா பால் கொடுத்து பாம்பை வளர்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆள் நீங்களே வளர்த்துட்டு இருக்கீங்க. இது உண்மையாங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ள சாச்சனா வந்து எங்கெல்லாம் லோவா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த இடத்துல ஜாக்லின் இருப்பாங்க. இல்ல சாச்சனா எங்கேயாச்சும் ஆப்போசிட் பண்ணி யாராச்சும் ஏதாவது பேசணும், அந்த இடத்துல கண்டிப்பா ஜாக்லின் இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து சாச்சனா ஆப்போசிட் பண்ணா கூட அந்த இடத்துல ஜாக்லின் இருந்து கண்டிப்பா காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, ஓரளவு காப்பாற்றுவாங்க. அதுக்கு ரொம்ப இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலும் காப்பாற்ற மாட்டாங்க. ஓரளவு நீட்டா மற்ற யாருமே போலனாலும் கண்டிப்பா அந்த இடத்துல ஜாக்லின் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து கவனிச்சீங்கன்னா ஜாக்லினே இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு, அந்த பொண்ணு ஜாக்லினை வந்து முடிச்சு விட்டேன், ஜாக்லினை பேசி விட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையா சீன் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த ஒரு ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ், பொய் சொல்றது, ரொம்ப ஃபேக்கா இருக்கிறது எல்லாமே சாச்சனா மட்டும்தான். மற்ற யாருமே கூட ஃபேக் அவ்வளோக்குள்ள கேர் காட்டின மாதிரி இல்லை. இந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிறா, எல்லாரையுமே யூஸ் பண்றா. அது பக்காவா தெரியுது. பயங்கரமா கேம் ஆடுறாங்கிறதோட இதுதான் கேரக்டரா இருக்கு. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அது அப்படிதான் வெளியே வந்து பார்த்தா தெரியும். இந்த இடத்துல இவங்க என்ன சொன்னாங்க, சௌந்தர்யா ஆளும்போது பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன இப்போ அதை நினைச்சா எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா, சௌந்தர்யாச்சும் பரவாயில்ல, பெருசாலாம் நெகட்டிவ் கிடையாது, முட்டு கொடுக்குற சில பல தற்கொலை பிஆர்டி மட்டும் தான் இருக்கு, அதை மட்டும் முட்டு கொடுத்து நெகட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சாச்சனா நீங்க இருக்கீங்க தெரியுமா, எடுத்து வச்சிருக்கிறது பூரா நெகட்டிவ் தான். வெளியே வந்து பார்த்து அதை நீங்க சிரிக்க போறீங்களா அழ போறீங்களா, அதை எப்படி நீங்க கேரி பண்ண போறீங்க நமக்கு தெரியல. பட் மாத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஜூலி மாதிரி தானே, ஜூலி ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் சீசன் தானே, ஆமா ஃபர்ஸ்ட் சீசன் அப்படி எடுத்தாங்க, அதை அப்படி மாத்தி அவங்க தப்பிச்சு வரலையா, அந்த மாதிரி நீங்களும் மாத்துவீங்கன்னு நம்புறேன். பட் பயங்கரமா எடுத்து வச்சிருக்கீங்க நெகட்டிவ். இது நினைச்சு நாங்க சிரிக்கவா இல்ல உங்களை நினைச்சு வருத்தப்படுவானே எனக்கு தெரியல. மொத்தத்தில் பிக் பாஸ் டீம் ஏதோ வேலையை பார்க்குது. யாருக்கு இது பேக் ஃபயர் ஆகும்போது, யாருக்கு ஓட்டுகள் வரும்போது நமக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க, இந்த 2 பேர்ல யாருக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க, யாருக்கு உங்களுக்கு ஓட்டு கட்டுவோம், யாருக்கு உங்களுக்கான ஓட்டுகளை போடுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.